மலைன்னா திருப்பதி, அதான். பெருமாள் கோயில்னா காஞ்சிபுரம், கோவில்னா திருவரம். ஸ்ரீரங்கம். இதில் வைணவத்தில் இந்த 3 முக்கியம். இப்போ எல்லாரும் தலைவன், வணக்கத்துக்குரிய தலைவன், வருங்காலமே, போஸ்டர் அடிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஏதோ ஒருத்தர் ஒரு வேலையை செஞ்சு கொடுத்தா தமிழ போஸ்டர்லாம் அடிக்கிறோம், 2 நாளில் பிடிச்சிட்டு போயிடுவான். வருங்காலமே, மக்கள் தலைவரே, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். விளையாட்டுக்கு இல்லை, இதெல்லாம் காலத்தில் அடிச்சுன்னு போய்ட்டு நம்ம காலத்திலே கிடையாது. சங்குல அவளுக்கு ஒரு காதல், சங்கு மேலே சங்கா சொல்கிறா, கற்பூரம் நாருமோனா, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இந்த மாதிரி ஒன்று அவள் சொல்லிட்டு இருக்கா. அவளுடைய கடைசியில் அவள் பார்த்தா என்ன சொல்ல, என்னால் முடியல. கடைசியில் கண் மேலே இருக்கிற அந்த நம்பருமால் மேலே இருக்கிற அந்த துணி, அதையாவது என்கிட்ட கொண்டு போடும், என் பசலை நோயாவது தீரும். தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் தெய்வத்தமிழ் டிவி வாயிலாக பல ஆன்மீக பெரியோர்களோடு கலந்துரையாடி கொண்டு வருகிறோம். இதற்கு முன்னம் நீங்கள் கேட்டு மகிழ்ந்து மீண்டும் கேட்க வேண்டும் என்று ஆசைப்பட்டதன் காரணமாக மீண்டும் சோ அவர்களுடைய ஃபோன்ல அவருடைய பெயரை பாசுரம் அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. அதுபோல் ஆழ்வார்களின் அமுத தமிழில் தன்னை ஆழ்ந்து அதில் பயிற்சி மேற்கொண்டு நமக்கு நாள்தோறும் பாசுரங்களை தன்னை சந்திப்பவர்கள் தோறும் அள்ளி அள்ளி அந்த தமிழ் அமுதத்தை நாம் பருக கொடுத்து கொண்டிருக்கக்கூடியவர் ஆழ்வார்க்கு அடியான் என்று அன்புடன் தன்னை அழைத்துக் கொள்ளக்கூடிய ஐயா மைப்பா நாராயணன் அவர்களோடு இன்று நாம் மீண்டும் ஆழ்வார்களின் அமுத தமிழை ரசிக்க இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம், ரொம்ப சந்தோஷம். தெய்வத்தமிழ் டிவிக்கு ரொம்ப நன்றி, என்னுடைய பணிந்த ஒரு நன்றியும் அன்பும். ஏனென்றால் இங்கே பேசிட்டு போன ஒரு ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து இதனுடைய ரிச் அண்ட் ரீச், இது சென்று சேர்ந்த இடம், எல்லா மனிதர்களையும் இது சென்று சேர்ந்தது. அதில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ரொம்ப மகிழ்ச்சி சார். ஆழ்வார்கள் நீங்க முன்னமே சொன்ன மாதிரி பெரும் கடல், அதை ஒரு ஒரு சின்ன கூளைக்குள்ள போட்டு அடைச்சி வச்சிட முடியாது. ஆக நாம எவ்வளவு தூரம் அதற்குள்ள நம்ம ஆழ்ந்து கொண்டே இருக்கிறோமோ அவ்வளவு முத்துக்களை நம்மளால அதுல இருந்து எடுக்க முடியும். அந்த வகையில பார்க்கும் பொழுது ஆழ்வார்களின் அருந்தமிழ் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. அந்த அமுத தமிழ்ல ஆழ்வார்களே தன்னை பெருந்தமிழன் என்று அழைத்து கொண்ட ஆழ்வாரும் உண்டு. அந்த இடங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பெருந்தமிழன் ஆழ்வார்களை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி, இன்றைக்கு காலையில் நான் வைணவ வாரணம், வைணவ கடல், சிவகங்கை சீமையினுடைய அற்புதமான புதல்வர் மாப்பே சீனிவாசன் ஐயாவை சந்தித்தேன். அவரும் நானும் சந்திச்சுட்டு காலையில் கொஞ்சம் நேரம் உரையாடிட்டு இருந்தோம். அப்போ அவர் சொன்னார், ஒரு திருமாலின் பக்தனாக இருப்பதற்கு, ஒரு விஷ்ணுவை, அந்த பெருமாளை, ஆழ்வாரை, அந்த அவர் பரம பக்தனாக இருப்பதற்கு பல யுகங்கள், பல ஜென்மங்கள் தவம் செய்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அவன் ஒரு திருமாலின் பக்தனாக வர முடியும், உருவாக முடியும். அப்படி தான் அவனுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு சொன்னார். உண்மையிலேயே அந்த மிகப்பெரிய மனிதருடைய வாயால் இன்றைக்கி காலையில் அதை கேட்டதுக்கு பெரிய மகிழ்ச்சி. ஏனென்றால் அதனுடைய முக்கியத்துவத்தை அவரோட சொல்கிறது, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த லார்ட் விஷ்ணு. திருமாலினுடைய எல்லாருக்கும் தாசன் இருக்காங்க, ராமானுஜதாசன், அந்த மாதிரி திருமாலுக்கு திருமாலடியார் குழாம் தான் இருக்கும். பேரே என்னென்னா திருமாலடியார் குழாம் அப்படின்னு தான் கிராமத்தில் எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லா பணிகளையும் செய்வதற்கு. நீங்கள் கேட்ட பெருந்தமிழன் அப்படின்னா, முதலாழ்வார்கள், 2வது ஆழ்வார் பூதத்தாழ்வார், கடல் மல்லை கிடந்த கரும்புன்னு சொல்கிற மகாபலிபுரத்தில் பிறந்தவர். அவருடைய பாசுரத்திலே அவர் சொல்கிறார் இதை, யானே தவம் செய்தேன் 7 பிறப்பும் எப்பொழுதும் யானே தவமுடையன் எம்பெருமான். யானே தவம் செய்தேன். ஒரு நாள் இந்த பாசுரத்தில் நான் பாடலை, ஒரு நாள் எனக்கு இது கிடைக்கல, ஒரு நாள் நான் பூதத்தாழ்வாராக இங்கே அவதாரம் செய்யலை. யானே தவம் செய்தேன் 7 பிறப்பும் எப்பொழுதும் யானே தவமுடையன் எம்பெருமான். யானே இருந்த தமிழ் நன்மாலை இணையடிக்கே சூட்டின்னு பெருந்தமிழன் நல்லேன் பெருதுன்னு அங்கே அவரே சொல்கிறார். தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்லேயே ஓன் ஸ்டேட்மெண்ட் அவரே கொடுக்குறார். பெருந்தமிழன் இன்னொருத்தர் சொல்லலை, பூதத்தாழ்வாரே சொல்கிறார். என்ன அப்படின்னா, மற்ற தமிழர்கள் சாதாரணமாக போகிறோம், நம்மெல்லாம் படிக்கிறோன்னா நம்ம வெறும் தமிழர்கள். அவர் பெரும் தமிழ். என்ன காரணம்னா, ஆண்டவன் மீது அந்த அருளை செயல்களை, அந்த ஈரத்தமிழை, அந்த அற்புதமான வற்றாத ஜீவநதியாக இருக்கிற குற்றால அருவியாய், கொல்லிமலை தேனாய், வற்றாத கங்கையாய், வாசமல்ல ரோஜாவாய் என்றைக்கும் மணந்து கொண்டிருக்கிற அற்புதமான அந்த ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தங்களை படைத்தவர் அவர். அவன் அருளால், அவன் தாழ் வணங்கின்னு இறையருளால் பூதத்தாழ்வார் நமக்கு கிடைத்தார். இறையருளால் பூதத்தாழ்வாருடைய பாசுரங்கள் நமக்கு கிடைத்தது. பெருந்தமிழன் அப்படின்றார். என்ன அதுக்கு ஒரு உரையாசிரியர்கள் சொல்கிறாங்க அப்படின்னா,
அப்போ மற்ற ஆழ்வார்கள்லாம் இல்லையா? மற்ற ஆழ்வார்களும் பெருந்தமிழர்கள் தான். இருந்தாலும் கூட ஒரு அடங்கா பெருமகிழ்ச்சி. இந்த வாக்கும் நாக்கும் சாதாரண மனிதர்களை பாடுவதற்காக படைக்கப்படவில்லை. இந்த வாக்கும் நாக்கும் என்னுடைய வாக்கு தூய்மையினாலே என்னுடைய உடல் சுத்தமாக, உள்ளத்தின் சுத்தமாக, அன்பு மிகுதியின் காரணமாக எனக்கு இந்த ஒரு இறைவனை பற்றி சதா சர்வகாலமும் சிந்தித்து அவனை பற்றியே நினைத்து பாடுகிற ஒரு பாக்கியத்தை கிடைத்திருக்க. அடங்கா பெருமகிழ்ச்சின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. பெருமகிழ்ச்சி எல்லாருக்கும் அடங்காத பெருமகிழ்ச்சி அப்படின்னு ஒரு அற்புதமான வார்த்தை. அதெல்லாம் நினச்சி அதை நினச்சா அப்படி அதுலேருந்து வேற எங்கேயும் விடுபட முடியல. என்ன காரணம் அதுக்கு அப்படி சொன்னார்னா, அவருடைய பாசுரமே அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்த இடுதெறியாக நண்புரிக்கு ஞான சுடர் விளக்கேற்றினேன் நாரணருக்கு ஞான தமிழ் புரிந்தானான். அங்கே பெருந்தமிழ்ன்றார், இங்கே சாதாரண தமிழ். அன்பே தகழியா, அகல் விளக்கு அன்பு, ஆர்வமே நெய்யாக நெய், அப்புறம் திரி, அந்த மனமே திரி, அகல் விளக்கு அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்த இடுதெறியாக நண்புரிக்கு. அன்புனா ஆத்மாவை சொல்றார், இந்த உடலில் இருக்கிற உயிரை ஆன்மாவை சொல்றார். அதை உருக்குறேன் அப்படின்றார். நண்புருக்கி என்ன எழுதுறார்? அந்த கொழுந்து விட்டு இருக்கிற அந்த இதயத்துல இருள் மண்டி கிடக்கிறது. அந்த இருளை போக்குவதற்காக தான் இதெல்லாம். நம்ம வெளியில நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறோம், போறோம் வரோம், சந்தோஷமா இருக்கும். யார் மனசுல என்ன இருக்கு, எவ்வளவு பாசிட்டிவ் வைப்ரேஷன், எவ்வளவு நெகட்டிவ் இருக்கு, எவ்வளவு நேர்மறை சிந்தனை இருக்கு, எவ்வளவு எதிர்மறை சிந்தனை இருக்கு, பார்க்கறதுக்கு அவன் நல்லா தான் இருக்கான். ஆனால் மனசுல என்னன்றதை கண்டுபிடிக்க முடியல. ஆண் மனசாக இருந்தாலும் சரி, பெண் மனசுக்கு அதை விட கடலின் ஆழத்தை கூட அறியலாம், பெண்ணின் மனதை அழிய முடியாதுன்னு. ஏன்னா அனுமான் போய் சீதையிட்ட சொல்லும்போது பெண் சீதையை அவளை நம்பலை. ஃபஸ்ட்டு யார் ராவணன் அனுப்பிச்சிருக்கானோன்னு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அப்போதான் சொல்கிறார் அவர். அந்த ஒரு ஆழ்ந்த அந்த தமிழ் மீது தான் எழுதின அந்த பாசுரங்கள் திளைத்து தன்னைத்தானே அவர் ஆமாம், மற்ற ஆழ்வார்களெல்லாம் பெருந்தமிழனாக இருந்தாலும் கூட இவர் டிக்ளேர் பண்ணுறார். ஹி ஹிம்செல்ஃப் டிக்ளேர். என்ன சொல்கிறார்? அடங்கா பெருமகிழ்ச்சியால் பெருந்தமிழன்றார். என்ன அந்த வார்த்தையை நீங்கள் யானே தவம் செய்தேன் ஏழ்பிறப்பும் எப்பொழுதும். சும்மா இது ஒரு நாளில் கிடைச்சில்ல. சாதாரண விஷயங்கள்லாம் சீக்கிரம் நடந்துடும். அசாதாரண விஷயங்கள்லாம் யுகத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும். யானே தவம் செய்தேன் ஏழ்பிறப்பும் எப்பொழுதும் யானே தவமுடையேன் எம்பெருமான் யானே இருந்த தமிழ் நன்மாலை என எடிக்கே சூட்டின். உன்னுடைய இணை எடிக்கினா 2 திருவடிகளுக்கும் பெருந்தமிழன் நல்லேன் பெரிதம்மன். இதுலேருந்து தான் ஒவ்வொருத்தரும் எடுத்தாங்க. பாரதியனுடைய பெரிதனும் பெரிதிகள், ஆண்டாளுடைய கனவு பெருசு, பாரதனுடைய சிந்தனை பெருசு, ராமானுஜருடைய அந்த உலகம் உயரணுன்றதுக்கு இருக்கிற அவருடைய எண்ணம் அவா பெருசு. அதனால தான் பெரிதனும் பெரிதிகள். அதனால தான் ஸ்ரீரங்கநாதர் பெரிய பெருமாள், பெரிய திருவடி அப்படின்லாம் சொல்கிறாங்க. பெரிதினும் பெரிது கேள்ன்ற அந்த ஆசையை அவாவை இறைவனையே நாம கேட்டு பெற முடியுன்ற நம்பிக்கையும் சேர்த்து நமக்கு ஆழ்வாரடிகள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தமிழ் தலைவனாக ஆழ்வார்கள் தங்களை பிரகடனப்படுத்திக்கிறாங்க. அந்த மாதிரியான இடங்களும் சொல்லுங்க. இல்லை, தமிழ் தலைவனை இப்போ பெருந்தமிழன்னு புதத்தாழ்வார் சொல்லிட்டாரு. தமிழ் தலைவர்னா அவரும் கிளாஸ் பேயாழ்வார். முதலாழ்வார்களை பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். பொய்கை ஆழ்வார் காஞ்சிபுரத்தில் பிறந்தார். பூதத்தாழ்வார் கடல் மல்லை, பேயாழ்வார் மயிலாப்பூர். அதாவது மயிலாப்பூரும் திருவள்ளிக்கேணி அப்போ ஒரே இடமா தான் இருந்தது. திருமங்கையாழ்வார் பாசுரத்தில் வேதத்தின் சுவை பயனை விழுமிய முனிவரர் விழுங்கும் கோதில் கணியை நந்தனார் கலிற்றை குவளையத்தோர் தொழுதேத்து மாதிய எமுதை என்னை யாளுடைய அப்பனை ஒப்பவரில்லா மாதர்கள் வாழும் மாட மாமயிலை திருவள்ளிக்கேணி கண்டேனே அப்படின்னு 8th செஞ்சுரியில் வருது. அப்போ அந்த மாட மாமயிலை என்கிற அற்புதமான ஸ்தலத்தில் பேயாழ்வார் அவதரித்தார். அவர் தான் முதல்ல. ஏன் தமிழ் தலைவர்னா பல விஷயங்கள் இருக்குன்னா அப்புறம் பிரமாணத்துக்கு வரேன். 12 ஆழ்வார்கள்லே நம்ம வைணவ சம்பிரதாயத்தில் திருமகளோடு சேர்ந்த திருமால் தான் வணக்கத்துக்குரியவன். தாயார் பிராட்டியோடு சேர்ந்த பெருமனைத்தான் வணங்குறது வழக்கம். முதல்ல வைணவன் எந்த கோயிலுக்கு போனாலும் தாயாரை வணங்கிட்டு அங்கே பர்மிஷன் டோல்கேட்டில் பாஸ் வாங்காத வண்டி போகாது. ஆமா, அதனால தான் அவர் ஒரு வார்த்தை அழகா போட்டார், திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன். முதல்ல மகாலட்சுமி மாரில் இருக்கிற மகாலட்சுமியை பார்த்தேன். நம்ம கூட வீட்டில் ஊரில் எங்கேயாவது போனோன்னா ஹோம் மினிஸ்டர் அந்த அம்மாவை இப்படி பெரிய விஐபியாக இருப்பார், யாராவது இருப்பாங்க. 30 நாள் வேலை செய்வான் ஒரு வீட்டில் வேலைக்காரன். அவனுக்கு ஏதாவது தீபாவளி போனஸு, பொங்கல் போனஸு சாதாரணமாக வரணும்னா அவர் ஏதாவது டென்ஷனில் இருந்தால் கூட அந்த அம்மாட்ட பேசிடுவோம். வீட்டு ஐயாட்ட அந்த அம்மாட்ட மனைவிட்ட பேசுவோம்.
இந்த வீட்டுக்காரம்மாட்ட பேசுவோம். அவங்க பக்குவமாக பார்த்து சொல்லுவாங்க. இது உலகியல் நடைமுறை. பட் அவர் முதல்ல என்ன சொல்லிட்டார், தாயாருடைய கடாட்சம் வேணும். தாயார் கடாட்சம் இல்லைன்னா எதுவுமே முடியாது. இப்ப என் பேரே மைப்பா நாராயணன்னா, மைதிலி பார்த்தசாரதி நாராயணன். எங்க அம்மாவனுடைய அருள் இல்லைன்னா நான் இங்க உட்கார்ந்துன்னு இந்த பிரபந்தம் பேச முடியாது, உங்கள்ட்ட பேச முடியாது. இதுக்கு வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பா. திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழும் மறுக்கண் அணிநிறமும் கண்டேன், செருக்கிலரும் பொன்னாழி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன், என்னாழி வண்ணன் பால் என்றுன்னு அப்படி படைத்த பாசுரங்களை படைத்த பேயாழ்வார் தமிழ் தலைவன்னா திருவரங்க தமுதனார் சொல்றாரு இது. ராமானுஜர் காலத்தில் வாழ்ந்த 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ராமானுஜ நூற்றந்தாதியை படைத்த ராமானுஜர் காலத்தில் வாழ்ந்த திருவரங்க தமுதனார் ஆயனை காட்டும், ஆயனை கண்டமை காட்டும் தமிழ் தலைவன் பொன்னடி வணங்கும் ராமானுஜர்ன்றார். அந்த தமிழ் தலைவனுடைய பொன்னடியை வணங்குகிற ராமானுஜரை நாம் போற்றுவோம். ஆயனுக்காக தான் கண்ட கனாவினை என்றார். கிருஷ்ணனை என்ன திருக்கோவிலூர்ல தான் பொய்கையாழ்வாரும் பூதத்தாழ்வாரும் பேயாழ்வாரும் 3 பேர் ஒன்றா சேர்ந்து பெருமாள் காட்சி கொடுத்தாங்க திருக்கோவிலூர்ல. நடுநாட்டு திருப்பதிகள் அது ஒரு திவ்ய தேசம், திருவனந்தபுரம் வந்து திவ்ய தேசம். ஆயனை கண்ட கண்களால் அந்த தமிழ் தலைவனுடைய பொன்னடியை போற்றுகிற அந்த பிரமாணம் அங்கே என்னன்னா திருவரங்க தமுதனார் சொல்றார். தமிழ் தலைவன்ற வார்த்தையை திருவரங்க தமுதனார் ராமானுஜ நூற்றாந்தாதியில் கொண்டு வரார். ஏன் அப்படி தமிழ் தலைவன்னா, இப்போ எல்லாரும் தலைவன், வணக்கத்துக்குரிய தலைவன், வருங்காலமே போஸ்டர் அடிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஏதோ ஒருத்தர் ஒரு வேலையை செஞ்சு கொடுத்தா தமிழ போஸ்டர்லாம் அடிக்கிறோம், 2 நாளில் பிடிச்சிட்டு போயிடுவான். வருங்காலமே, மக்கள் தலைவரே, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். விளையாட்டுக்கு இல்லை, இதெல்லாம் காலத்தில் அடிச்சுன்னு போய்ட்டு நம்ம காலத்திலே கிடையாது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஒரு சினிமா போஸ்டர் ஓட்டினோன்னா அடுத்த வாரம் ஒரு படத்தை ஆச்சுன்னா அந்த படத்தை ஓட்டுவான். இந்த அரசியல் கட்சி மீட்டிங் தலைவா, தமிழன தலைவா, தன்னை அடலேரே, ஆற்றல் அரசே, எமே சிகரமே, உஜரே உடலேன்னுவான். இதெல்லாம் ஒரு வாரத்தில் போஸ்டர் பிச்சுன்னு போயிடுவான். அடுத்த கூட்டம் அடுத்த தலைவனுக்கு தான் போடும். இது பல்லாண்டு காலமாக இருக்குது. 8th செஞ்சுரி எங்கே இருக்குது, 2025 எங்கே இருக்குது. இத்தனை வருடமாக தமிழ் தலைவனாக இருக்கிறார். ஒரிஜினல் தமிழ் தலைவன் பேயாழ்வார். காரணம் என்றால் தமிழால், அன்பால், ஆர்வத்தால் அப்படியே தன்னையே உருக்கி, நம்மாழ்வார் சொல்வாரே, ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி. பேயாழ்வாருடைய அகம் கரைந்திருக்கிறார். அந்த ரசத்தில் புளி கரையிற மாதிரி, அந்த அப்படியே மெழுகு உருகிற மாதிரி தன் எண்ணங்களையெல்லாம் உருக்கி, தன் சிந்தனைகளெல்லாம் உருக்கி, அற்புதமாக அந்த தெய்வத்தமிழ் டிவியில் நான் பேசுகிறது என்னன்னா, இதுதான் தெய்வத்தமிழ். நான் பேசுகிறது தெய்வத்தமிழ் யூடியூப்பில் பேசுகிறேன் அப்படின்னா இது விளையாட்டுகள். ஏன் தமிழ் தலைவன்னா ஏதோ நம்மளா ஒரு பட்டம் கொடுத்துக்கல. இது நானே தேடினேன். தமிழ் தலைவன் பேயாழ்வாருக்கு எப்படி சொல்கிறாங்க அப்படின்னும் போது, ராமானுஜ நூற்றாந்தாதியை படிக்கும்போது திருவரங்க தமுதனார் முதல்ல ராமானுஜர் அவர் ஏற்றுக்கல. ராமானுஜருக்காக படைக்கப்பட்ட ராமானுஜரின் புகழை சிறப்பிக்கிற அந்த ராமானுஜ நூற்றந்தாதியில் தமிழ் தலைவன் பொன்னடி வணங்கும், தமிழ் தலைவன் பொன்னடியை வணங்குகிற ராமானுஜரை நாம் வணங்க வேண்டும் அப்படிங்கிற. ரொம்ப அருமை சார். இப்போ தமிழ் தலைவன், பெருந்தமிழன் அந்த வரிசையில பார்த்துட்டு வரும் பொழுது நாம வந்து முக்கியமா போற்ற வேண்டிய வேதம் அனைத்துக்கும் வித்தான கோதை தமிழை பத்தியும் சிந்திக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ கோதையினுடைய தமிழ் அது வந்து ஒரு அலாதியான ஒரு அழகு. அது எளிமையாகவும் ஆழமாகவும் இயல்பாகவும் வாழ்வியலோடும் எல்லாத்தையும் கலந்து கொடுத்த, அதனாலதான் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ்னு சொல்றாங்க. 5 அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்புன்னு சொல்றாங்க. கோதையினுடைய தமிழில் நீங்க ரசித்த அந்த அழகு, ரசித்த அந்த பக்தி, அவங்க சொல்ற அந்த பக்தியும் பாசுரமும் மற்ற ஆழ்வார்களை காட்டிலும் இல்ல மற்ற ஆழ்வார்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அது எப்படி தனிச்சு நிக்கிறதா நீங்க பாக்குறீங்க? ஆண்டாளே தனி சிறப்புக்குரியவர்கள். என்ன 12 ஆழ்வார்கள் அவண்டே தான் பெண் ஆழ்வார். அப்பா ஒரு பெரிய ஆழ்வாராக இருந்தாலும் மற்ற ஆழ்வார்களுக்கெல்லாம் இறைவன் குருவாக இருந்திருப்பான். சுற்றுப்புற சூழலில் இருக்கிற பல விஷயங்கள் குருவாக இருந்துடும். ஆனால் ஆண்டாளுடைய பெரிய பெருமை என்னென்னா, ஆண்டாளுக்கு அவள் தகப்பனார் பெரியாழ்வாரே குரு, ஞான குரு. அப்படிலாம் கிடையாது. தன்னுடைய அப்பாவே குருவா எத்தனை பேர் கிடைப்போம்? வாய்ப்பே இல்லை. ரொம்ப கம்மி. துளசி எப்படி மண்ணிலிருந்து கிளம்புகிற பொழுதே, அது தோன்றுகிற பொழுதே புகழோடும் அந்த நறுமணத்தோடும்
அந்த வாசத்தோடும் தோன்றியது போல் ஆண்டாள் தோன்றினாள். ஏன்னா பூமி பிராட்டினுடைய அம்சம் அவள் ஆண்டாள். நீங்க என்ன ஏன் சிறப்பு அப்படின்னா, நம்ம திருப்பாவை 30 143 நாச்சியார் திருமொழி. நான் இந்த நிகழ்ச்சிக்காக சரி ஒரு திருப்பாவையெல்லாம் படித்தோம், நாச்சியார் திருமொழியில படிக்கிறோம் அப்படின்னா, அவளுடைய தமிழ் கிறங்க வைக்கும். ஏதோ நீங்க கேட்குறங்க, பத்மா கேட்குறாங்க, இந்த ஆழ்வார்களை பத்தி ஏதோ பேசிட்டு போகன்றது இல்ல. அது உள்ள போனா, அதுலேருந்து என்னால வெளியில வர முடியல. அதான் உண்மை. என்ன சொல்றா, மேகத்த தூது விடுறா. அந்த உணர்ச்சி கொந்தளிப்பு, காமம் காதலாகி, காதல் பக்தியாகி, பக்தி ஞானமாகி, அது கடவுளிடமே சென்று சேர்க்கிறது. ஊர்ல மழை பெய்யுது, ஆறுல போகுது, அப்படியே நதியில போகுது, கடைசியில கடல்ல போகுது. அது மாரி அவள் அவ நம்ம காதல்லாம் இந்த கள்ளக்காதல், கண்டவன் மீது உள்ள காதல். அவ கடவுள் மீது உள்ள காதல். உயர் அரங்கருக்கே கண்ணி உகந்து அளித்தாள் வாழி. அவளே சொல்லிட்டா. நான் மனிதருக்கு என்று வாழவில்லைன்ட்டா. அந்த பேச்சே எடுக்காதேன்ட்டா. அரங்கன் தான்ட்டா. அரங்கனை தவிர என்னால யாரையும் யாரையும் சிந்திச்சு சிந்திச்சு பார்க்க கூட பார்க்க இருவேறுபட்ட முடியாது. சிந்தனைக்கு அங்க இடமே இல்லைன்றேன். நீங்க கேட்ட விஷயத்துக்கு வரேன். ஏன் தனிச்சு நிக்கிறா? என்ன வாட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி? அவளுக்குன்னு என்ன ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கு. தனிச்சிறப்பு என்னன்னா, ஆண்டாளே ஒரு தனிச்சிறப்பு. அவ சொல்றா, ஒரு அற்புதமான ஒரு பாசுரம் படிச்சேன். குயில், அதாவது தலைவி தோழிட்ட பேசுற மாரி. எல்லாத்தையும் நண்பன்ட்ட தான் இறைக்க முடியும். ஒரு ஆண் தன் நண்பன்ட்ட பேசுறான், பெண் தன் தோழிட்ட தான் பேச முடியும். தன்னுடைய ஆண் நண்பன்ட்ட ஆண் பேசுற மாரி பெண் தன் தோழிட்ட பேச முடியும். இல்ல நாயகி பாவம், நாயகா பாவம், தலைவி பேசுற மாரி திருத்தாயார் பாசுரம்ன்ட்டு நெறைய பாவங்கள் இருக்கு. அதுல ஏற்கனவே நான் சொன்ன மாரி என்னன்னா, ஒரு ஆண் பெண் வேடம் விடுறான். நல்லா நடிக்கிறான். பார்த்தா தெரியாது பெண்ணா ஆணான்னு. அப்படிதான் பராங்குச நாயகியா நம்மாழ்வார் பாசுரங்கள். பரகால நாயகியாக திருமங்கையாழ்வார் பாசுரங்கள். பாசுரங்கள். பரகாலன், பராங்குச நாயகி. ஆனா என்ன சொல்றாங்க ஆச்சாரிய பெருமக்கள், வைணவ உரையாசிரியர்கள்லாம், ஒரு ஆண் பெண் வேடமிட்டு நடிப்பது என்ன இருந்தாலும், ஒரு பெண்ணே அந்த பெண்மை உணர்ச்சிகள் எப்படி ஒரு உணர்ச்சி இவன் மூஞ்சில காட்டுவான். ஆனா உடல்லயே இருக்கு. பை நேச்சர். பிரபஞ்சம் அவளுக்கு குடுத்துருக்கு. இயற்கை அவளுக்கு குடுத்துருக்கு. சொல்றா, குயில ஒரு தூது விடுறா. பாடும் குயில்கால் ஈதன்னா பாடல். குயிலே நீங்கள்லாம் என்ன தோட்டத்துல இதெல்லாம் உங்க சத்தம் இன்னிசை. இன்னைக்கு கூட இல்லை, அருமையான பாடல். பாசற கீசு கீசு என்று ஆணை சாத்தான். பேசின பேச்சரவம் கெட்டலையோ பேய் பெண்ணே. என்ன 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 பாசுரம் கடவுள். அவ சொல்றா, பாடும் குயில்கால் இதென்ன பாடல். நம் வேங்கட நாடர் வந்து நமக்கு வாழ்வு, திருப்பதியில் இருக்கிற வெங்கடாஜலபதியை சொல்றா, வாழ்வு கொடுப்பாராகில் வந்து பாடுங்கள். அங்க வெங்கடாஜலபதி மலையில நின்னுட்டு இருக்கான், ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறான். நான் எத்தனையோ மேகத்தை தூது விட்டேன், எல்லாரையும் தூது விட்டேன், வண்டை தூது விட்டேன், எல்லாரையும் தூது விட்டேன், ஒன்றும் இல்லை. அவ குயில்கிட்ட பேசுறேன். பாடும் குயில்கால் இதென்ன பாடல். நல் வேங்கட நாடர் நமக்கு வாழ்வு தந்தால் வந்து பாடு, இல்லைன்னா பாடாத, நான் கூப்பிடும்போது வந்து பாடு. நான் உன்னை எப்போ கூப்பிட தேவையா அப்போ கூப்பிட்றேன். என்னுடைய ஒர்க்கு இன்னும் முடியல, ரெக்குவயர்மெண்ட் முடியல, அப்ளிகேஷன் போட்டுட்டே இருக்கேன் ஒவ்வொருத்தரா. அவன் செவி சாய்க்கவே மாட்டேங்கிறான். எல்லாத்துக்கும் பதிலே இல்லை, நோ கமெண்ட்ஸ், அமைதியாக நின்றுட்டு இருக்கான். யாரை சொல்றா? திருப்பதி பெருமாளை. மலைன்னா திருப்பதி, அதான். பெருமாள் கோயில்னா காஞ்சிபுரம், கோவில்னா திருவரங்கம். ஸ்ரீரங்கம். இதில் வைணவத்தில் இந்த 3 முக்கியம். இந்த 3 இடத்துல ரங்கநாதர்கிட்ட அவள் வந்தே சேர்ந்துட்டா. ஆனால் ஸ்ரீ நம்ம திருப்பதி. குன்றம் மேந்தி குளிர்மழை காத்தவன் வந்தாய் என் மனம் புகுந்தாய், எல்லா 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 ஆழ்வாரும் கொண்டாடின திருமலை மீது இருக்கிற அந்த பெருமாள்கிட்ட, குயிலை நீ என்ன நீ பாட்டுக்கு இங்கே தோட்டத்தில் ஜாலியாக இருந்துன்னு இருக்க, உன் இன்னிசை சப்தங்கள்லாம் என்னால் முடியல, கடலின் ஓசை அவளுக்கு புரியல, மேகத்தினுடைய அந்த குளிர்ந்த காற்று அவளுக்கு உருகுது, தென்றல் வெப்பமாக இருக்குது. ஏனென்றால் அந்த காதலனோட அவனால் பேச முடியல, வரமாட்டேங்கிறான், தன்னுடைய எண்ணத்தை கேட்க மாட்டேங்கிறான். அந்த பாவனை தான் உயர்ந்த சிந்தனை. அவளுடைய சிந்தனை என்னன்னா, அவளுக்கும் அந்த ஃபீலிங்ஸ் இருக்குது, பெண்மைக்கு உண்டான ஃபீலிங்ஸு உணர்ச்சிகள் எல்லாம். ஆனால் அதெல்லாம் தெய்வீகத்தன்மை அடைகிறதுங்கிறாங்க. பெரியவாச்சான் பிள்ளையோ இல்லை மற்ற நம் காலத்தில் எழுதின உரையாசிரியர்களோ மற்றவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, பிரதிவாதி பயங்கர மன்னங்கராச்சாரியார்னா ஆண்டாளுடைய சிந்தனை மேம்பட்டதுன்றாங்க. அது ஹை கிளாஸ். இந்த லோ லெவலே கிடையாது. அவன் திங்கிங்லேயே, சிந்தனையிலேயே உயர்ந்த சிந்தனை. அது தேகம் சார்ந்த சிந்தனை அல்ல, அந்த கடவுளின் மீது உள்ள சிந்தனை. அவ அப்படி சொல்றா, பாடும் குயில்கால் இதென்ன பாடல், நல் வேங்கடநாதர் நமக்கு வந்து வாழ்வு கொடுத்தால்
அப்போ நீ வந்து பாடு, கூவு, உன்னுடைய விளையாட்டெல்லாம் செய், அது வரைக்கும் நான் கூப்பிடுற வரைக்கும் பேசாம இரு அப்படிங்கிறான். அந்த மாதிரி நாச்சியார் திருமொழி பூரா விரவி கிடக்கிறது எல்லா இடத்துலையுமே. சங்குல அவளுக்கு ஒரு காதல், சங்கு மேலே சங்கா சொல்கிறா, கற்பூரம் நாருமோனா, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இந்த மாதிரி ஒன்றும் அவள் சொல்லிட்டு இருக்கா. அவளுடைய கடைசியில் அவள் பார்த்தா என்ன சொல்ல, என்னால் முடியல, கடைசியில் கண் மேலே இருக்கிற அந்த நம்பருமால் மேலே இருக்கிற அந்த துணி, அதையாவது என்கிட்ட கொண்டு போடும், என் பசலை நோயாவது தீரும், என்னால் முடியல, என்னுடைய கஷ்டத்தை அவன் புரியாமல் நின்றுட்டு இருக்கான், நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்குங்க, அவனும் சந்தோஷமாக இருக்கான், நான் மட்டும் கஷ்டப்பட்டு இருக்கணுமா? அதுதான் சிறப்பு. இந்த பக்தியின் சிறப்பு என்ன, ஆழ்வார்களின் சிறப்பு என்ன, நமது தமிழ் பண்பாட்டின் சிறப்பு என்னென்னா, பக்திக்கு எதுவும் எல்லை கூட கிடையாது. நம்மளா சில கூடு போட்டு தாண்டக்கூடாதுன்னு வச்சுட்டு இருக்கோம். சில பேர் இருக்கா எல்லா இடத்துலையும் நல்லது இருக்கு, கெட்டது. இந்த அந்த மணமாலை அந்தரி சூட்ட கணாக்கண்டேன் தோழினான் அப்படின்னா, சிவபெருமான் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணத்துக்கு வரார்.